ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு அஸ்வீஸ் கிச்சன். நம்ம இப்போ ரசம் தான் செய்ய போகிறோம். இந்த ரசம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரசம் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. 3 தக்காளி, கருவேப்பிலை காம்போடு சேர்க்கும்போது இன்னும் ருசியாக இருக்கும். 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 8 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், ஒரு எலுமிச்சை சைஸ் புளி நான் 1/2 அன் ஹவர் முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை காம்போடு சேர்த்துக்கலாம், இன்னும் ருசியாக இருக்கும். மிளகு, சீரகம், பூண்டு எல்லாம் இதிலே ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். இது கூடவே ஒரு வெங்காயம் கட் பண்ணி அரைச்சிக்கலாம். தாளிப்புக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு, 10 பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன், 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய், இடித்து வச்ச பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம் தக்காளி மசாலா அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். 2 பிஞ்ச் அளவு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தண்ணியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கிளைமேட்டுக்கு அதிகமாக ஃபீவர், இருமல், சளின்னு இருக்குது. இந்த டைமில் இந்த ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கொத்தமல்லி இலையை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் தட்டு போட்டு மூடிக்கலாம். ரசத்தோட ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். ரசம் கொதிக்க வைக்கக்கூடாது. நுரை கூடி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரசம் சாதத்துக்கூடயும் நல்லாயிருக்கும், வெறும்னே சூப் மாதிரி குடிக்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.